அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மேடவாக்கம் பக்கத்தில் நன்மங்கமில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா ஒரு மெயின் ரோட்லேருந்து நியர்பை, அதாவது ஒரு 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் அதுவும் 5 to 7 இயர்ஸ்க்குள்ளே சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு 6 இயர்ஸ் ஆகுது. 2019 இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடித்தாங்க. ஸோ 6 இயர்ஸ் ஓல்டு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு தான். ஒன்றுமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்குமே பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா, யூடிஎஸ், ப்ரைஸ் ஒன்றுமே உங்களுக்கு கிளியராக புரியுங்க. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் எந்த லொக்கேஷனில் என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்துடலாம். எலிவேஷன் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு 6 இயர்ஸ் ஓல்டு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க. அப்படியே நீங்கள் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங்கில் இருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 6 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 6 யூனிட்டுக்குமே செப்பரேட்டாக கார் பார்க்கிங்குமே கொடுத்துருக்காங்க. நமக்கான கார் பார்க்கிங்குமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேடவாக்கம் கூட்ரோடு இருக்குது. பார்த்தீங்களா, மேடவாக்கம் கூட்ரோடில் டுவர்ட்ஸ் கோவிலம்பாக்கம் பல்லாவரம் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மெட்ரோ ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் ஸ்பீடாக ஒர்க் போயிட்டு இருக்குது. ஒரு 70% ஒர்க் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் அது ஓப்பனும் பண்ணுவாங்க. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு. மெயின் ரோட்லேருந்து 150 மீட்டர்ஸ் தாங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பைலே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கிரவுண்ட் ஃப்ளோரில். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு யூனிட் தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 யூனிட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட், கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம பார்க்க போகிற வீடு இதுதான். அப்படியே நம்ம வீட்டு கீழே வெளியே பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட்டுமே வந்துடும். இந்த இடத்துல நமக்கு லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த மெயின் டோர் அமைஞ்சிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மஸ்கிட்டோ டோருமே போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான தீக்கூட்டில் இந்த மெயின் டோர் நமக்கு வந்துடுங்க. அப்படியே உள்ளே போயிடலாம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் கம் டைனிங்காக நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா டைனிங் ஏரியாவோட நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்சிடுறேன். இந்த வீட்டுக்கான ட்ரிப்பர் பாயிண்ட் 3 phase EB கனெக்ஷன் தான். லிவிங் ஏரியா ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. அழகாக ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்து ஸ்பாட் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மேலே ஃபுல்லாகவே இங்கே மட்டும் இல்லைங்க, டைனிங் ஏரியாலையும் அழகாக ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது நமக்கு லிவிங் ஏரியா வந்துடுவாங்க. இந்த ஏரியா லிவிங் ஏரியா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நமக்கு டைனிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் நமக்கு விண்டோவுமே வந்துடும். இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு விண்டோ வந்துடும். அதுக்கப்புறம் அந்த சைட்லையுமே ஒரு விண்டோ வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. 992 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 463 UDS கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த வீடை பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். 55 lakhs ரீசேல் அப்பார்ட்மெண்ட்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஏன்னா இப்போது இந்த லொக்கேஷனில் இதே சைஸில் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா மினிமம் 80 lakhs வருங்க. உங்களுக்கு கார் பார்க்கிங், லிஃப்ட்டு, EB, GST அப்படின்னு அடிஷ்னலாக போட்டு உங்களுக்கு 80 lakhs வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி அதுவும் இல்லாமல் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம போய் கிச்சனை பார்த்துடலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு காம்பேக்டான சைஸ் அந்த மாதிரி தான் சொல்ல முடியாதுங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வந்துடுவாங்க. ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்டேஜ் சமைக்கிற இது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த இடத்துல வந்துடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன், அதுக்கப்புறம் ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க.
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஒரு சிங்க்குமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸாக திங்ஸ் வைக்கிறதுக்கு கீழே எல்லாமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃப் ஸ்லாப்புமே இந்த இடத்துல நமக்கு வந்துடுவாங்க. நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வைக்கிறீங்கன்னா நீங்கள் லிவிங் ஏரியாவில் தான் வைக்க தேவையில்லைங்க. கிச்சன்லேயே வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க, அதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு பூஜை ரூம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியாவுமே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் சின்னதாக ஒரு ரேக்கில் பூஜை ரூம் செட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியே இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட ஒரு பெட்ரூமே பார்த்துடலாம். நான் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க, அது நம்ம லிவிங் ஏரியாவில் போய் சொல்லிடலாம் வாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, என்னடா அப்படின்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்னதாக ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்தது. என்னன்னு கேட்குறீங்கன்னா, நான் வந்து பார்த்தோன்னே தோணுச்சு, கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரம், அந்த தண்ணி ஊறி வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் நமக்கு அந்த இடத்துல பட்டி எல்லாமே பேத்துன்னு வர மாதிரி இருந்தது. என்னடா அப்படின்ட்டு நானும் வந்து ஓனர்கிட்ட கேட்டிருந்தேன். தண்ணி ஊறுது, பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம பண்ணாலும் அது திரும்ப ஏன்னா புதுசாக ஆல்ரெடி இவங்க பெயிண்டிங் தான் பண்ணிருக்காங்க. திரும்ப நீங்கள் வந்து இந்த பெயிண்டிங் பண்ணாலும் எங்கள் சப்ஸ்கிரைபர் உறவுகள் வந்து பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அவங்க வாங்குறாங்க அப்படின்னா கூட திரும்ப பெயிண்டிங் பண்ணாலும் அவங்களுக்கு இதே மாதிரி தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் பேசியிருந்தேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, சைட்டு வந்து பார்க்கட்டும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் கம்ப்ளீட்டாகவே பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி ஃபுல்லாக அந்த பிளாஸ்டரிங் ஒர்க்கை தட்டிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் போட்டு திரும்ப அவர் வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் அடிஷ்னலாக செலவு பண்ணணும்னு இல்லைங்க, எல்லாமே அவரே பண்ணி தரேன்ட்டாரு. ஏன்னா இந்த இடத்துல என்னோட ட்ராபேக், ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் உறவுகள் என்ன நம்பி தான் நீங்கள் வந்து வாங்குறீங்கன்றது எனக்கு தெரியும். அதனால் உங்களோட இம்பார்ட்டன்ஸ், உங்களோட இது என்னவோ அதெல்லாமே ஒன்றுமே நான் பார்த்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துல நமக்கு தண்ணி ஊறுதுன்றதுக்காக அதே மாதிரி பெட்ரூம்லேயும் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரிங்கை வந்து தட்டிட்டு திரும்ப நியூ பிளாஸ்டரிங் ஒர்க், அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் போட்டு நியூவாக பிளாஸ்டரிங் ஒர்க்குமே பண்ணி தரேன் இருக்காங்க. அதில் நம்ம பெயிண்டிங்குமே பண்ணிக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூமே கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்குமே வால்டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். இந்தியன் ஸ்டைலில் தாங்க பிளான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கிளாஸ் செட் எல்லாமே இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஒரு சின்னதான ஒரு இதுதான் இல்லை, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமை போய் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிங் சைஸ் பெட் போடுறீங்கன்னா கூட நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த இடத்துல கிங் சைஸ் பெட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் 6 அடி இவ்வளோ தாங்க வரும். பேலன்ஸ் எவ்வளோ இடம் சுற்றி வர அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நமக்கு இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. திங்ஸ் வைக்கிறீங்கன்னா செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ரேக் வைக்கிறீங்கனாலும் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பெட்ரூமில் எல்லாமே தண்ணி ஊறுதுன்ட்டு. ஸோ அவர் பெயிண்டிங் பண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே தண்ணி ஊறி பட்டி எல்லாமே பேருந்துன்னு வெளியே வருது. அதுதான் நான் அவர்கிட்ட வந்தோடனே நான் சொன்னது. ஓனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை சேஞ்ச் பண்ணி தரேன்ட்டாரு. நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அதோட ப்ளஸ் பாயிண்ட் தான். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு 50% யூடிஎஸ்மே வந்துடும். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 45-40 அந்த ரேஞ்சில் வரும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 50% யூடிஎஸ் நமக்கு வந்துடுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஒர்க் தட்டிட்டு அவர் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே வந்து சைட்டை புக் பண்ணிக்கோங்க. சைட்டை வந்து புக் பண்ணிக்கோங்கன்னா எப்படின்னு கேட்குறீங்களா, ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. வாங்க இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்த்துடலாம். என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே வரீங்க பார்த்தீங்களா, உள்ளே வந்தோடனே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நமக்கு இருக்கிறது தாங்க மாஸ்டர் பெட்ரூம். அதாவது பார்த்தீங்கன்னா குபேர மூலையில் இந்த பெட்ரூமை நமக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாங்க. இதுதாங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக 11x15 சைஸில் 15 அடி லென்த்துமே இந்த இடம் பார்த்தீங்கன்னா 11 நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பேக்டான அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா லிவிங் ஏரியாவே இந்த சைஸில் தாங்க இருக்கும். லிவிங் ஏரியா சைஸில் நமக்கு ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் திங்ஸ் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடம் பாருங்கள், செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்ஸ் வச்சு வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நீங்கள் வுட் ஒர்க் போட்டுமே கவர் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக உங்களுக்கு ரேக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா இந்த ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸுமே விட்டு அழகாக பிளான் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வரும். அட்டாச் பாத்ரூம் பக்கத்துலேயே வெளியே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க, அதுக்கான எக்ஸிட்கான பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு சுவிட்ச் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்ரூம் டோர் எல்லாமே பிவிசி டோரில் தான் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே வுட்டில் தாங்க வந்துடும்.
இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் கிளாஸ் செட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட் வந்துடும், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை நான் நம்புறேன். எக்ஸாக்டாக இதோட லொகேஷன் டீட்டெயில் அண்ட் நீங்கள் இதை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொகேஷன் எல்லாமே ஷேர் பண்ணி உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துமே காமிப்பாங்க, ஒன்றுமே கைட் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோனுமே பார்த்தீங்கன்னா நம்ம 80% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் மேஜர் பேங்க்லேயும் நம்ம பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். திரும்ப இந்த இது லாஸ்ட்டாக ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். 992 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 463 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வேல்யூவில் இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இயர்ஸ் ஆகுது. அண்ட் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா 55 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து பிரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். இந்த ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் பண்ணோன்னா உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கன்ட்டு. கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடாதீங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கமெண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி நான் போஸ்ட் பண்ணிருக்கேனான்றது உங்களுக்குமே தெரியும். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி அடுத்தடுத்து நம்ம ஒன்றுமே போஸ்ட் பண்ணி தாங்க இருப்போம். அதெல்லாமே பார்க்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.